வணக்கம். தாய் கொடுத்த தாய்ப்பாலுக்கு வணக்கம். என் தாய்க்கே தமிழ் கொடுத்த தமிழ் பாலுக்கு வணக்கம். தந்தை பெரியார் ஐயா அவர்களுக்கு ஒரு கேள்வி. கடவுள் என்றால் என்ன? கடவுள் என்றால் என்ன? கடவுள் இல்லைன்னு சொல்லுங்க, அது உங்களோட உரிமை. ஆனா கடவுள் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு கேள்வி கேட்டா பதில் சொல்லணும், அது உங்களோட கடமை. கடவுள் என்றால் என்ன? கடவுள்னா இதுதான் அப்படிங்கிற விளக்கத்தை விளக்கிட்டு இதுதான் கடவுள், அதனாலதான் நான் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு தாராளமா கோயில்ல உட்காந்துடுங்க. அதை விட்டுட்டு கடவுள்னா என்னன்னு யாருக்குமே தெரியாது, பிறகு கோயில்ல வந்து உட்காந்துருக்கிய. கோயிலுங்கிறது மதம் கிடையாது. சிவனே ஆனாலும் என் அம்மா அப்பாவுக்கு கீழே தான். சிவனோ பெருமாளோ விஷ்ணுவோ பெருமாளோ எல்லாரும் இந்து மதத்துல இருக்க கடவுள் எல்லா கடவுளும் ஏத்துக்கும். சிவனே ஆனாலும் என் அம்மா அப்பாவுக்கு கீழே தான் அப்படின்னு சொன்னா இந்து மதம் ஏற்றுக்கொள்ளும். வேற எந்த மதமா அது ஏற்றுக்கொள்ளுமா? வேற நாடு ஏற்றுக்கொள்ளுமா? பிறகு என்ன அங்க வந்து உட்கார்ந்துருக்க, கோயில்ல வந்து உட்கார்ந்துருக்க. ஆம்பளை அப்படின்னா கடவுள் மறுப்பு கொள்கை பேசுறவன் அப்படின்னா எங்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கோ அங்கெல்லாம் இருந்துட்டு கோயில்ல வந்து இருக்கணும். கோயில்ல மட்டும் வந்து உட்கார்ந்துருக்க. கோலைக்கு கோயில்ல என்ன வேணான்னு கேட்க. ஆம்பளைன்னா எல்லா இடத்துலயும் உட்காரணும். எங்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கோ அங்கெல்லாம் உட்காரணும். அப்படி உட்கார்ந்துட்டு கோயிலே வந்து உட்கார்ந்துருந்தேன்னா ஆம்பளை உட்கார்ந்துருக்கான். முத மாலைய பெருமாளுக்கு போறதை விட்டுட்டு மாலைய ஆம்பளையான தந்தை பெரியார் ஐயாவுக்கு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன். நீங்க கோயில்ல வந்து இருந்தீங்கன்னா கோலைக்கு கோயில்ல என்ன வேலை? எல்லா இடத்துலயும் போய் உட்காரணும். சிவனே ஆனாலும் என் அம்மா அப்பாவுக்கு கீழே தான் நான் சொல்றேன். அதை இந்து மதம் எதிர்க்குமா? வில்லடைச்ச ராமன் கூட என் மாமன் வந்தா யோசிக்கணும்னு பாட்டு படிக்கிற பொம்பளை பிறந்த நாடு. தான் தாய் கால கழுவி பொட்டு வச்சுக்கிற எண்ணம் கொண்ட நாடு. அப்படிப்பட்ட மக்கள் வாழ்ற நாடு. நீ கடவுள் மறுப்பு கொள்கை பேசி கோயில வந்து உட்காந்துருக்கிய. கோயில என்ன வேலை? கோலைக்கு கோலைக்கு கோயில என்ன வேலை? கடவுள் என்றால் என்ன அதையாவது சொல்லுங்க. அதை சொல்லிட்டு உட்காருங்க. கடவுள் மறுப்பு கொள்கை வச்சிருந்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் உட்காருங்க. அது என்ன கோயில்ல மட்டும் உட்கார்ந்துருக்கிய? அப்ப கோலை தானே. கோலைக்கு கோயில்ல என்ன வேலைன்னு கேட்க. தான் வாழ்நாள் ஃபுல்லா ஹிந்தி எதிர்ப்பு. ஹிந்தி வந்து முத்தமிழ்ல வர 2வது தமிழ். அதை வாழ்நாள் ஃபுல்லா ஹிந்தி எதுக்கிறதுலையும் சமஸ்கிருதத்தை எதுக்கிறதுலையும் போராடி இருக்கீங்க. நம்ம பேசிட்டு இருக்கிறது தான் சமஸ்கிருதம். இது திங்கள சோத்துல மண்ணெல்லி வைக்கிற மாதிரிலாம் இருக்கு. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. கடவுள்னா என்ன? மாணவினா என்ன? கல்வினா என்ன? அம்மன்னா என்ன? மாண்புமிகுனா என்ன? வணக்கம்னா என்ன? அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு கோயில்ல உட்காருங்க. இல்லைன்னா கோயில்ல உட்காரக்கூடாது. கோயில்ல உட்காரக்கூடாது. கோயில்ல உட்காரக்கூடாது. அப்படி உட்காருவேன்னா எல்லா இடத்துலயும் போய் உட்காருங்க. எல்லா இடத்துலயும் உட்கார்ந்துட்டு கோயில்ல வந்து இருந்தா பரவாயில்ல. எல்லா இடத்துலயும் இருந்துட்டு கோயில்ல வந்து இருந்தா பரவாயில்ல. கோயில்ல மட்டும் தானே உட்கார்ந்துருக்கீங்க. கோலைக்கு கோயில்ல என்ன வேலை? கோயில்ல இருக்கிறவன் ஆம்பளை. கோயில்ல இருக்கிறவன் கோயிலுக்கு போறவன் தன் தாயை வணங்கிட்டு போறான். தன் அம்மா கால கழுவி பொட்டு வச்சுட்டு போறான். நீங்க சும்மா வந்து உட்காந்துட்டு கடவுள் இல்லைன்னா கடவுள்னா என்ன? கடவுள் என்றால் என்ன அப்படிங்கிறத இலக்கண அடிப்படையில பிரிச்சு இதுதான் கடவுள்னு சொல்லுங்க. சொல்லிட்டு உட்காருங்க. இல்லைன்னா கோயில்ல உட்காரக்கூடாது. கடவுள் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு உட்காரணும். இல்லைன்னா கடவுள் மறுப்பு கொள்கை பேசுற நீங்க எங்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கோ அங்கெல்லாம் உட்காரணும். இந்த 2ல ஏதாவது ஒண்ணு செய்யுங்க. சும்மா கோயில்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், பின் இறுதியில் தர்மமே வெல்லும். ஜெய்ஹிந்த்.